கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று சாம்பல் புதன், அதாவது ஆஷ் வெட்னஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாம்பல் புதன் வந்துட்டாவே நமக்கு லென்த் டேஸ் அப்படிங்கிற அந்த தவக்காலம் துவங்குகிற முதல் நாள். இந்த தவக்காலத்தில் நாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம். அதன் ஆரம்ப நாளான இன்று சாம்பல் புதன் என்று சொல்லுவாங்க. இந்த வழிபாட்டு முறை எதுக்காக செய்யப்படுகிறது அப்படிங்கிறத ஒரு சில வசனங்கள் மூலிமா நம்ம பார்க்கலாம். அதாவது சாம்பல் அப்படின்னாக்கா அது ஒன்றுமே இல்லை, எரிஞ்சு சாம்பலாகி போயிருக்கும். ஒரு உருவம் எரிஞ்சு சாம்பலாக போயிருக்கும். ஒரு மரமோ அல்லது ஒரு வாகனமோ எதுவாக இருந்தாலும் சரி, மிருகமோ அல்ல மனிதனோ எதுவாக இருந்தாலும் சரி, அது நெருப்பில் எரிஞ்சிட்டா அது சாம்பலாயிடும். இந்த சாம்பல் ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான், எடுத்து போய் உதுத்தி விட்டுருவாங்க. இந்த உலக வாழ்க்கை இந்த சாம்பலுக்கு சமம், ஒன்றுமே இல்லை. கடைசியில் எதையும் நாம் கொண்டு போக போகிறதில்ல. இந்த சரீரமும் சரி, மற்ற பெருமையும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் அது நிலை நிற்க போகிறதில்ல, எல்லாம் ஒன்றும் இல்லாத போயிடும் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக இந்த சாம்பல் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஏன் இந்த சாம்பல் அப்படி பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பழைய ஏற்பாட்டின் காலத்தில் என்ன நடந்துச்சு இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பாருங்க. மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம் வாசிக்கிற பாருங்க. கோராசினே உனக்கு ஐயோ, பெத்சாய்தாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததனால், இங்கே ஒரு 2 பட்டணத்தை சொல்றாரு. அங்கே செய்யப்பட்ட அக்கிரமம், அநியாயம், பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததனால் அப்பொழுது ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனந்திரும்பி இருப்பார்கள் அப்படிங்கிறார் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ரட்டுடுத்தி சாம்பலில் அமர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க? மனம் திரும்பி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப இந்த சாம்பல் மனம் திரும்புதலுக்கு ஒரு அடையாளமாக, முன்னுதாரணமாக வைக்கப்பட்டது. ஆபிரகாம் கூட சொல்லுவார் என்னன்னு, நான் தூசியும் சாம்பலுமானவன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆதியாகமம் கிட்டத்தட்ட 19ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பார், நான் சாம்பலும் தூசியுமானவன் அப்படின்னு சொல்லியிருப்பார். மனித உடலை சாம்பலுக்கு ஒப்பா சொல்லியிருப்பார். பிரியமானவர்களே, இந்த சாம்பல் புதன் என்பது நமக்கு எதை அடையாளப்படுத்துகிறது என்று சொன்னால், மனம் திரும்புதலை அடையாளப்படுத்துகிறது. 2 பட்டணத்தில் இந்த கொடூரமையான செயல்கள் இங்கே நடந்திருந்தா, இன்னொரு பட்டணத்தை சொல்றாரு, அங்கே நடந்திருந்தா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? ரட்டுடுத்தி சாம்பலிலே அமர்ந்து மனம் திரும்பி இருப்பாங்க. அப்போ இந்த சாம்பல் நமக்கு என்னத்தை நினைவூட்டுகிறது என்று சொன்னால், மனம் திரும்புதலை நினைவூட்டுகிறது. இந்த மனம் திரும்புதலுக்கு நம்மை ஒப்புவிக்கிற முதல் நாள் சாம்பல் புதன். இந்த சாம்பல் புதன்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மை முழுமையாக ஆண்டவரோட சமூகத்தில் ஒப்படைப்போம். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஈஸ்டர் பண்டிகை வரைக்கும் பாருங்க, ஒவ்வொரு வாரமும் கர்த்தரோட கன்வென்ஷன் செய்திகள், நற்செய்தி கூட்டங்கள் நடக்க நம்ம போய் பார்ப்போம். அப்புறம் ஒவ்வொரு நாளும் அந்த அந்த தவக்காலங்களில் நம்ம கரெக்டாக ஜெபம் பண்ணுவோம். அந்த தவக்காலங்களில் நம்ம விரதம் இருப்போம். இப்படி பல விஷயங்களை நம்ம செய்வோம். ஆனால் இதை செய்வதற்கான நோக்கம் என்ன, செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதலுக்காகத்தான் இப்படி ஒரு காரியத்தை நம்ம செய்யணும்.
சரி, முழுமையா மனம் திரும்பிட்டோமா அப்படின்னா இல்லை. முழுமையா நம்ம மனம் திரும்பி நம்ம நீதிமானா மாறிட்டோமானா இல்லை, அதற்கான வாய்ப்பும் இல்லை. ஏதாகிலும் ஒன்றை நாம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அப்ப இந்த சாம்பல் புதன் அன்று நாம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மிடத்துல இருக்கக்கூடிய கடவுளுக்கு விரோதமான காரியம், நம்மிடத்துல இருக்கக்கூடிய பாவ காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதைய பட்டியலிட்டு, இந்த வருஷத்துல ஒரு 2, அடுத்த வருடம் ஒரு 2, அதற்கு அடுத்த வருடம் ஒரு 2ன்னு சொல்லி, ஒண்ணுமே இல்லை இந்த உலகத்துல. இந்த சரீரம் உலகத்துல இல்லாத போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. அப்ப நம்ம இந்த உலகத்துல இருக்கிறப்பவே கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமாய் வாழணும் அப்படின்னா, நம்மிடத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாம விட்டு ஒழித்து விட்டு, கடவுள் நம்மோடு வாழ்வதற்கு, கடவுள் நம்மோடு பயணிப்பதற்கு, கடவுள் நம்மோடு இணைந்திருப்பதற்கு என்ன செய்யணுமோ அதை நாம செய்யணும். அதை செய்வதற்காக நம்மை அர்ப்பணிக்கிற நாள் தான் இந்த சாம்பல் புதன். இப்போ ஆண்டவரிடத்துல நம்ம ஆபிரகாம் சொன்ன மாதிரி சொல்லணும். என்னன்னு, ஆண்டவரே, நான் சாம்பலும் தூசியுமானவன். நான் உங்களிடத்துல எதிர்த்து பேசவோ அல்லது நான் உங்களிடத்துல தர்க்கம் பண்ணவோ தகுதியானவன் கிடையாது. நான் வெறும் சாம்பலை போன்றவன். இன்றைக்கு என்னிடத்தில் இருக்கக்கூடிய இப்படி ஒரு பழக்கத்தை நான் இன்னையோட விட்டுறணும், அல்லது இந்த 40 நாள்ல எனக்காக நீர் சிலுவையில அறையுண்ட நாளை நான் கொண்டாடுவேனே, அந்த நாளுக்குள்ள இந்த பழக்கத்தை நான் விட்டுறேன். ஒரு 40 நாளைக்கு அந்த பழக்கத்தை விட்டுட்டு 41வது நாள் அதை செய்வது சரியானதல்ல. இந்த 40 நாளும் அந்த பழக்கத்தை விடுறதுக்கு உண்டான பயிற்சி. அப்பா 40 நாள் நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னா, அப்ப 41வது நாள்ல இருந்து நாம் என்ன பண்ணணும், அந்த விட்ட பழக்கத்தை மறுபடியும் தொடக்கூடாது. விட்டது விட்டதாகவே இருக்கணும். அப்ப அடுத்த வருஷத்துல இன்னொரு 2 பழக்கம். அன்பானவர்களே, இந்த சாம்பல் புதன் அதைத்தான் நமக்கு நினைப்பூட்டுகிறது. நம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு நாள். நம்முடைய பாவ பழக்க வழக்கத்திலிருந்து நம் மனம் திரும்புவதற்கேற்ற ஒரு நாள் தான் இந்த சாம்பல் புதன். நாம வெறும் சாம்பலானவங்க, தூசியும் குப்பையுமானவங்க. அதனால இந்த சாம்பல் புதன் என்று நாம் ஒரு முடிவெடுக்கிறோம். என்னன்னு, நம்ம இடத்துல இருக்கக்கூடிய கெட்ட பழக்க வழக்கங்கள்ல எல்லாத்தையும் நீங்க உடனே விட்டுருங்கன்னு சொல்லல. முடிஞ்சா விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா, நம்மை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிற, நம்முடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிற, நமக்கு கேவலத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும் சரி, அதை ஆண்டவரோட சமூகத்தில் ஒப்படைச்சு இந்த ஈஸ்டர் வரைக்கும் நம்ம செய்யாமல் இருந்து பார்ப்போம். ஒருவேளை அந்த ஈஸ்டர் வரைக்கும் நாம் அந்த கெட்ட பழக்கத்தையோ கெட்ட செயல்களையோ செய்யாமல் இருந்துட்டோம்னு வச்சுங்களேன், நம்மால் அதை செய்யாமல் இருக்க முடியும் என்கிற தைரியம் நமக்குள்ள வரும். கடவுள் நம்ம பக்கத்தில் இருக்கிறாருங்கிற அந்த உண்மை நமக்கு தெரிஞ்சிடும். நாம் கெட்ட பழக்கத்தை விடணும்னா, பிசாசுகிட்ட இருந்து நாம விடுவிக்கப்படணும்னா, கடவுள் நமக்கு துணை நிற்பார் என்கிற அந்த ஒரு தைரியமும் நமக்குள்ள வந்துடும். வந்ததற்கு பிறகு அந்த பழக்கத்தை நம்மிடத்திலிருந்து நிரந்தரமாக ஒழித்து விடலாம். அன்பானவர்களே, முயற்சி பண்ணுங்க. இந்த 40 நாளும் அந்த பழக்க வழக்கத்திலிருந்து நம்மை விடுவித்து கொண்டு முயற்சி பண்ணி பாருங்க. அந்த முயற்சியில ஜெயிச்சுட்டா அதையே நிரந்தரமாக்கி கொள்ளுங்க. அப்பதான் நமக்காக அவர் சிலுவையில மரித்தது பயனுள்ளதாக இருக்கும். இந்த சாம்பல் புதனாகிய இன்று நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஆண்டவரோட சமூகத்துல போய் இப்படிப்பட்ட செயலை நான் இன்னைக்கு விட போறேன் அப்படின்னு சொல்லி விட்டு பாருங்க. ஒரு 40 நாளைக்கு அந்த பழக்கத்திலிருந்து நாம விடுவிக்கப்பட்டவர்களா இருக்க முயற்சி பண்ணி பாருங்க. அந்த முயற்சியில ஜெயிச்சிட்டீங்கன்னா அதையே நிரந்தரமாக்குங்க. கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். கர்த்தர் உங்களோடு கூட பயணிப்பார். கர்த்தர் உங்களுக்குள்ளாக இருந்து ஜீவிப்பார். நிச்சயமாகவே இந்த சாம்பல் புதன், இந்த வருடத்தின் இந்த சாம்பல் புதன் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளிலே, அதாவது இந்த
சாம்பல் புதனாகிய இன்று நாங்கள் எங்களுக்குள்ளாக இருக்கிற கெட்ட பழக்கத்தை நாங்கள் விட்டு அதிலிருந்து நாங்கள் மீட்டெடுக்கப்பட்டவர்களாய் ஜீவித்து அதையே நிரந்தரமாக வாழ நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறோம். கிட்டத்தட்ட இந்த 40-48 நாட்களும் நாங்கள் அந்த பழக்கத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டு அதை ஜெயிக்கக்கூடிய முயற்சியில் நாங்கள் ஈடுபடுகிற போது அதை ஜெயிப்பதற்கான பலனையும் ஜெயிப்பதற்கான ஞானத்தையும் நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அதற்கு பிறகு நாங்கள் ஜெயித்து விட்டோம் என்கிற பெருமிதத்தோடு தொடர்ந்து அதை நிரந்தரமாக விட்டு ஒழித்து விட நீர் கிருபை பாராட்டு. நீர் எங்களுக்காக சிலுவையில் மறைத்திருக்கிறீர், அதை நாங்கள் பயனற்றதாக செய்து விடாதபடி அது பயனுள்ளதாக இருக்கும்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் பலனடைய நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. நீர் எங்களோடு கூட பயணிக்க வேண்டும். இது எங்கள் வாழ்க்கையில ஒரு வசந்த காலமானது. இந்த வசந்த காலத்தில் நாங்கள் புதியவர்களாய் மாற, புதிய சிருஷ்டியாய் மாற நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. எல்லாவற்றையும் உமது திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.